ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறோன்னு சொல்லி போன வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஷாப்பிங்கெல்லாம் போயிருக்கோன்னு சொல்லி போஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி தான் அந்த வீடியோவை எடுத்தோன்னே அதை போஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்தது ஷாப்பிங் விளாக்கில் வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டப்பை இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு யார் யாருக்கு என்ன எடுத்திருக்கோம், என்ன கலர் எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அப்புறம் பாப்பாவுக்கு தோடு எடுத்திருக்கோம் தங்கத்தில், என்ன வெயிட்டில் எடுத்திருக்கோம், எவ்வளோ ரேட்டு எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு யாருக்கு எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு. இது வந்து அம்மாவோட சீலை தெரியுதுங்களா. இது வந்துட்டு இந்த மயில் பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் வந்துட்டு இது வந்து இதே கலர்லேயே வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு எடுத்துருக்கேன். 2 பேர்த்துக்கும் சேம் கலரு. ஆம்பளைக்கு எல்லாருக்கும் வேட்டி சட்டை தான். பொம்பளைங்களுக்கு என்ன சேரீ எடுத்துருக்கோமோ அதே கலரில் ஆம்பளைங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்துட்டோம். இது வந்து எங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸு, இது எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸு. பாருங்கள், யார் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு சும்மா இந்த வேட்டி இந்த மாதிரி கலரில் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் இன்றைக்கி இது ஒரு வேட்டி ஒன்று எடுத்துருந்தேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. அடுத்தது வந்துட்டு இது வந்து எங்கள் மாமியாருக்கு, இது எங்கள் மாமனாருக்கு. எங்கள் மாமியார் சீலை பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரர் தான் இப்படி எடுத்தார். இன்னொன்று எங்கள் அம்மா கூட அந்த மாதிரி சேரீ கட்டுவாங்க, பட் எங்கள் மாமி அப்படி கட்ட மாட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பட்டு சேலை மாதிரியே எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் இது பட்டு சேலை இல்லை, பட்டு சேலை மாதிரி இருக்கும். அதே கலரில் சட்டை. இது வந்துட்டு என்ன கலர்னால் நவாப்பழ கலரு. இது வந்து நவாப்பழ கலரு, அதே கலரில் சேரீ. இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு எங்கள் கொழுந்தனாரோட ஒய்ஃபு, அதாவது எங்கள் வீட்டுக்காரோட தம்பி பொண்டாட்டிக்கு எடுத்தது. இது வந்துட்டு என் கொழுந்தனாருக்கு. எப்படி இருக்குது இந்த கலர், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து எங்கள் கொழுந்தனாருக்கு, இது கொழுந்தனாரோட ஒய்ஃபுக்கு. இது வந்துட்டு எங்கள் கொழுந்தனாரோட பையன், அதாவது எனக்கு பையன், என்னோட சன்னுக்கு. அவங்க ஃபேமிலி ட்ரெஸ்ஸாகவே எடுத்துட்டேன் நான். இது வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற குட்டி பாப்பாவுக்கு, அகர்ஷ்னா அவ பேரு, அவளுக்காக எடுத்தது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவன் நல்லா ஒயிட்டா இருப்பான், ஸோ அதனால் அவளுக்கு இந்த கலரில் எடுத்தேன். அவங்களுக்கு ஃபேமிலி ட்ரெஸ். எனக்கு வந்துட்டு நான் எப்படி ஃபேமிலி ட்ரெஸ் போடுறேனோ அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் போடணும்னு எனக்கு விருப்பம். ஸோ அதனால் எல்லாருக்கும் அப்படி தான் முடிஞ்சளவு தேடி நான் அப்படி தான் எடுப்பேன். ஆனால் இந்த தடவை எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு. இதோட கவர் எங்கே இருக்குன்னு தெரியல. இது வந்து எங்கள் அக்காவுக்கு எடுத்தது. பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து என்னோட அக்கா நந்தினிக்கு எடுத்தது. இந்த ஒரு சேரீ நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இந்த மாதிரி தான் எல்லா சேலையும் இருக்கும், கலர் மட்டும் தான் எல்லாருக்கும் வேறு வேறு. இதுதான் வந்துட்டு முந்தி. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு முந்தி ஃபுல்லுமே ஸ்டோனு. இந்த பக்கமும் வந்துட்டு நம்ம கல் ஜரிகை வரும், இந்த பக்கமும் வரும், 2 பக்கமுமே நமக்கு வரும். சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு கீழ் பக்கம் வரும். அது இதை இப்படி காட்டுறேன் நான் தான் காட்டுறேன்.
இது வந்துட்டு கீழ் பக்கம், இது வந்து மேல் பக்கம், இது கீழ் பக்கம், கீழே வரைக்குமே வரும். இது வந்துட்டு ப்ளவுஸு பாருங்கள், ப்ளவுஸ். அது வந்துட்டு ப்ளவுஸு. இன்னும் இதெல்லாம் தைக்கணும். நான் சரி ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துடலாம், எடுத்துகிட்டு எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தைக்காமல் இது பண்ணிகிட்ருக்கேன். சரி இது அப்புறம் முடிச்சுக்கலாம், டைம் ஆகுது வேறு. அடுத்தது யாருதுன்னா நம்ம ஃபேமிலி. இது நம்மளுக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரது. நல்லா இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க எல்லாரும். அடுத்தது யாருதுன்னா என்னோடது. இது எப்படி தெரியுதுன்னு வேற தெரியலையே கேமராவுக்கு. இங்க பாருங்க, ஃபேமிலி ட்ரெஸ் கரெக்டாக அக்யூரேட்டாக கிடச்சிருச்சுங்க. செம்ம. இதை விட எங்கள் பாப்பாவோட பட்டுப்பாவோட பாருங்க, செமையாக இருக்கும். இங்கே பாருங்க, இதுதான் வந்து என்னுடைய சீலை. இது வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு கலர் டிம்மாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இந்த வானத்து ப்ளூன்னு சொல்லுவாங்களே, அந்த வானத்து ப்ளூவுக்கு சாண்டல் வித் ஒரு மாதிரி ஒயிட்டெல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. இது கட்டினதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாரு, என் சீலைக்கு மேட்சா என் சீலைக்கு மேட்சா அவரோட சட்டை. எனக்கு என்ன ப்ளவுஸ் தைக்கணும். இதுக்கு வந்துட்டு நான் ப்ளவுஸ் எப்படி எடுத்திருக்கேன்னா, இங்கே பாருங்க, இந்த ப்ளவுஸ் எடுத்திருக்கேன், தனியாக எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ளவுஸ் தைக்கல, வேறு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் தான் இதுக்கு வந்து இப்போ தைக்க போகிறோம். பாருங்க, இப்போ உங்களுக்கு கலர் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போடுற ட்ரெஸ். அடுத்தது யாருன்னா ஃபங்க்ஷன் கேளுக்கு எனக்கு பாப்பா ட்ரெஸ் தாங்க, செம்ம க்யூட்டாக இருக்கும். பாருங்க, பட்டு பாவாடை. இது பட்டு பாவாடை, இது வந்து பாவாடை, இது வந்து சட்டை. தெரியுதா? சட்டை பாவாடை. ஐ மீன் என்னோட சீலை இங்கே பாருங்க, என்னோட சீலை அதே மாதிரி தான் இருக்கும். சீலை, அவரோட வேட்டி சட்டை, பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி நினச்சேன், அமைஞ்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பட்டுப்பாவாடை. சொல்ல போனால் அவள் பட்டுப்பாவாடைக்கு மேட்சாக தான் நான் சீலை எடுத்தேன். அவளதை எடுத்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அதே மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் பாப்பு குட்டிக்கு தான். இது வந்துட்டு என்னன்னா போகிறப்ப போட்டுட்டு போகிறதுக்கு, மொட்டை அடிக்கிறதுக்காக. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட பிறந்த நாள் அப்போ நான் எடுத்தது. நல்ல வேலை, முந்தா நேற்று தானே பிறந்த நாள் முடிஞ்சுது. அவளுக்கு அந்த ட்ரெஸ் போடவே இல்லை. இப்போ கரெக்டாக மொட்டை அடிக்கிறதுக்காக வருது. எதிர்பாராமல் இதை எடுத்தது தான். இது தான் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மொட்டை அடிப்போம் இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் மொட்டை அடிப்போம் நாங்கள் நினைக்கவே இல்லை. எதிர்பாராமல் எடுத்தது தான். இது ஒரு ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு. இது வந்துட்டு அவள் பட்டுப்பாவோட ரொம்ப நேரம் போட்டிருக்க மாட்டா. எப்படி காது குத்துனதுக்கெல்லாம் அழுவா. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு இதை போட்டு விடலான்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரெஸ்ஸு. இதுவும் ஆனால் எங்கள் வீட்டுக்காரோட பிறந்த நாளைக்கு எடுத்தது தான். இதுக்கப்புறம் இந்த சீலையை பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்த சீலை. இது சூப்பர் சீலைங்க. இதுதான் பட்டு புடவை எனக்கு எடுத்தது. ஆனால் வந்துட்டு பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணுமேன்னு சொல்லிட்டு நான் அந்த புடவை அப்புறம் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் இது நல்லா இருக்கு, நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. தெரியுதா? இது வந்துட்டு க்ரீனு, இது வந்துட்டு இந்த நவாப்பழ கலர் சொல்லுவாங்களா அந்த கலர். க்ரீனுக்கு நவாப்பழ கலர். இங்கே பாருங்க, முந்தி இதுதான் வந்து கறி விருந்துக்கு கட்டலான்னு வச்சுருக்கேன். கறி விருந்து கட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து அம்மாவோட எடுத்து கொடுத்தது. இது எங்களுக்கு வந்து இதெல்லாம் எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட எடுத்து கொடுத்தது. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். இது வந்து கறி விருந்து கட்டிக்கலாம் சும்மா. மறுபடியும் இதே கலரில் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டுக்காருக்கும் எடுக்கணும். இது வந்து என்னோட சீலைக்கு லைனிங், என்னோட ஜாக்கெட்டுக்கு லைனிங், ஃபால்ஸு அதெல்லாம். அது அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் முக்கியமானது இது பாருங்க, இதான் என்னன்னு பாப்பாவுக்கு தோடு. எனக்கு அர்ஜென்ட்ல பண்ணாலுங்க எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. இதுதான் பாப்பாவோட தோடு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, சூப்பராக இருக்குது. பாப்பாவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இது நான் பேக் கேமராவில் நல்லா காட்டுறேன். அவ்வளோதான் காய்ஸ், நாங்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தது, எங்களோட ட்ரெஸ்ஸு, எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் இதுதான். நாங்கள் ஷாப்பிங் போன விளாக் எல்லாமே இதுதான். கொஞ்சம் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. எனக்கு கடையில் எல்லோரும் பார்க்குறதுனால ஒரு மாதிரியாச்சு, அதனால் கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒட்டுக்க உங்களுக்கு எடுத்து நான் காட்டிக்கிட்டேன். இதுதான் வந்து ஷாப்பிங் போனது, எல்லாருக்கும் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தது. அடுத்த வீடியோவில் ஃபங்க்ஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாப்பா நாங்கள் கிளம்புனது, அங்கே போய் கோயிலில் போனது, மொட்டை அடிச்சது, அந்த மாதிரி தான். எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் நான் எப்படி வீடியோ எடுப்பேன் தெரியல, ஏன்னா பாப்புக்குட்டி அழுதுட்டுருப்பா. யாரையாவது ஒருத்தர் வீடியோ எடுக்க தான் நான் சொல்லணும். முடிஞ்சளவு எந்த அளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி.